Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. AK-47 ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பனங்காட்டு படை கட்சியின் நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா தென்காசி நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இதையொட்டி அங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். மாரிமுத்து, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக தென்காசி நீதிமன்றத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக பனங்காட்டு படை கட்சி நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா தற்போது ஆஜராகியுள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் காவலரை தாக்கிய வழக்கில் பங்களா சுரண்டையை சேர்ந்த கோழி அருள் மற்றும் என்பவர் உட்பட பலர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் கோழி அருளை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த போது ராக்கெட் ராஜாவுடன் இருப்பதாக கூறினார். இந்த தகவலின் பேரில் போலீசார் 2009ஆம் ஆண்டு ராக்கெட் ராஜா வீட்டில் நடத்திய சோதனையில் அங்கு ராக்கெட் ராஜா AK-47 ரக துப்பாக்கியும் ராக்கெட் ராஜரும் பயன்படுத்தியதாக கூறப்பட்டு காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்தனர். அவருடைய வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்த குற்றச்சாட்டுக்காக அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜராக தற்போது பனங்காட்டு படை கட்சி நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா தற்போது தென்காசி நீதிமன்றம் வந்துள்ளார். ராக்கெட் ராஜா நீதிமன்றத்தில் ஆஜராவதை ஒட்டி இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.